சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினஹ அப்ரியஸ்ச பத்தியஸ்ச மே வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நான் சொன்னதோட சாராம்சம் என்னன்னா, முகஸ்துதின்னு சொன்னாலே பொய்யான விஷயம் அது. முகஸ்துதி பண்றவாளும் அதை விரும்பி கேட்டு ரசிக்கிறவாளும் தான் அதிகம். உண்மையை சொல்றவாளும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் மனோபக்குவம் உள்ளவாளும் ரொம்ப குறைச்சல். இதுதான் சாராம்சம். இதை எதுக்காக நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற நம்ம காலகட்டத்தில் இந்த முகஸ்துதிங்கிற விஷயம்தான் ரொம்ப அதிகமாயிடுது. அதாவது நம்ம முகத்துக்கு நேரம் ஒன்று பேசுறது, இது காலகாலமாக வந்துட்டு இருந்தாலும் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கோங்களேன். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக சொல்கிறேன், சார் என்ன ஷாட் சார் இது, பிரமாதமான ஷாட்டு அப்படின்னு உடனே டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுவார். அந்த டைரக்டர் அப்படி நகர்ந்த உடனே இதெல்லாம் ஒரு ஷாட்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வரும். இது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே பொருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்போ இந்த முகஸ்துதியை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், காலங்காலத்தால் கண்ணு முழிச்ச உடனே ஒன்று கடவுளை தியானம் பண்ணுவோம், அடுத்தது பால்காரனை பார்ப்போம், பேப்பரை பார்ப்போம். இப்பெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம கண் முழிக்கிறதே ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும். அதுவும் எப்படி, படுக்கைக்கு பக்கத்துலேயே இருக்கும். கண்ணை திறந்த உடனே கண்ணாடி போட்டுக்குவா, இல்லைன்னா அதை எடுத்து இன்னைக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன ஃபார்வர்ட் வந்திருக்கு, இதுதான் நம்ம சிந்தனையா இருக்கு. அண்ட் இதுல பார்த்தேன்னா எவ்வளவு பொய் போலி. ஆக்சுவலா போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்னு நிறைய கேப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம போலியை பார்த்து ஏமாறுறதே கிடையாது, அதைத்தான் நம்புறோம். இப்போ அதுதான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை ஏற்படுத்திட்டோம். எவ்வளவு ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நான் கூட பல சமயங்கள் நினைச்சுப்பேன். அதாவது இன்னைக்கு நான் தீபாவளிக்கு இந்த பட்சணம் பண்ணேன், கோகுலாஷ்டமிக்கு இந்த வெள்ளச்சீடை பண்ணேன் அப்படின்லாம் ஃபோட்டோ எல்லாம் போட்டிருப்பா. என்ன இது அப்படின்னு நினச்சிப்பேன். பட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் சைக்காலஜி லேட்டர் ஆன். அதாவது அதை பார்த்து ஒரு 10-20 லைக் வந்ததுன்னா அவளுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், அவளோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எவ்ரி ஒன் இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழல் எப்படின்னா, எவ்ரி ஒன் வாண்ட் சம் சார்ட் ஆஃப் ரெகக்னிஷன். நம்மளை ஐடென்டிஃபை பண்ணணும், நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அது போலியா இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ ஒரு பர்த்டே அப்படின்னா அது நம்மளுக்கு ஊர் பேர் தெரியாதவங்கலாம் பாராட்டு அனுப்புவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி அதில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு லாஜிக்கா இருக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை. அதே மாதிரி இந்த லைக்ஸ் கமெண்ட்ஸ் இதுல வர போட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதனாலே பல ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு 400 லைக் வந்துருச்சுப்பா, எனக்கு 399 லைக் தான் இருக்கு. அந்த ஒரு லைக், அதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஐ சிம்பிளி வண்டர் வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன் இந்த பொய்யான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் சோசியல் மீடியாவால நிறைய நல்லது நடக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. இல்லைன்னா நான் இப்படி உங்களோட இன்டராக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் இட். பட் நம்ம எல்லாருமே இப்போ என்ன ஆயிட்டோம்னா, ஒரு விதமான அடிமை ஆயிட்டோம். அண்ட் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா ஒரு டேஞ்சரஸ் திஸ் ஒன் இஸ் ஹஸ் ஸ்டார்டட் ப்ரிவேலிங் ட்ரெண்ட். நம்மளோட சிந்தனா சக்தியை டாமினேட் பண்றது சோசியல் மீடியா. ஏன்னா அதுல வர போஸ்ட், அதுல வர கமெண்ட்டை படிச்சு பார்த்து நம்ம சுய சிந்தனையை எழுந்துட்டு இருக்கோம். இட்ஸ் a very alarming situation. Well, it's a very vast subject. நான் இதை ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் எனக்கு ஸ்பான்டேனியஸா வர்றதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன வாட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ இஸ் தட் எஸ், சோஷியல் மீடியா இஸ் நீடட் நவ். இட் ஹஸ் பிகம் a necessary evil.
அதே சமயம் அதுலயே மூழ்கி இருக்காம see what is of paramount importance is self satisfaction, ஆத்ம திருப்தி. நமக்கு எத்தனை லைக் கிடைக்கிறது, எத்தனை கமெண்ட் கிடைக்கிறது இது முக்கியம் கிடையாது. நம்ம செய்யற விஷயம் நமக்கு ஒரு திருப்தி அளிக்கிறதா. இப்போ கர்மாவே ஒரு உதாரணமா நான் எடுத்துப்பேன். 2006 அது டெலிகாஸ்ட் ஆச்சு. எஸ், அது எனக்கு டெஃபினட்டா ஒரு திருப்தியை கொடுத்தது. அது எந்த அளவுக்கு அப்போ இது ஆச்சு, ரிசீவ் ஆச்சு, பாப்புலர் ஆச்சுங்கிறதெல்லாம் வேற விஷயம். அது ஒரு சின்ன வருத்தமும் எனக்கு இருந்திருக்கலாம், அதுவும் உண்மை. ஆனால் வாட் ஆக்சுவலி மேட்டர்ட் வாஸ், எஸ், நான் என்னுடைய பணியை என் மன திருப்திக்கு எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் வாட் இஸ் நீடட் இன் லைஃப் டுடே. வெல், லெட்ஸ் கோ டு கர்மா நவ். நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் 2 கேரக்டர்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஒருத்தர் ரொம்ப அனுபவசாலி, இன்னொருத்தர் டோட்டலி ஃப்ரெஷ் அப்படின்னு. அந்த அனுபவசாலி அவயம், அவளுடைய இயற்பெயர் சிவகவிதா. இந்த கேரக்டர் நீங்க பார்த்திருப்பீர்கள், அவ்வளவு யதார்த்தமா அவங்களும் பண்ணியிருக்காங்க. she has been in the industry for quite some time. பெரிய பெரிய ஆக்டர்ஸோட நடிச்சிருக்கா, நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கா. ஆனா வெரி டவுன் டு எர்த். அவ்வளோ ஒரு ஒரு மரியாதை, ஒரு பதவிசு, ஒரு அடக்கம் அவங்கள்ட்ட பார்க்கலாம். கேரக்டர் வேற மாதிரி இருந்திருக்கும், பட் ரியல் பர்சன் சொல்றேன். ஸோ அவ்வளோ ஒரு மரியாதையோடு நடந்துக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்கள பற்றி ஃபர்தராக சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பு பார்க்கலாம். யாருக்கு புத்தி வரணும்? உனக்கு தான். பாலாமணி ஆத்துல இல்லன்னு அந்த ஸ்தானத்தை நீ எடுத்துட்டா பாலாமணி ஆயிட முடியுமா? எங்க ஆத்துக்காரன் கச்சேரி போனாருங்கிற மாதிரி பொறுப்பில்லாத வாழலாம் போட்டி போடக்கூடாது. இப்ப நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு இப்படி குத்தி காட்டி பேசுறேன்? ருக்கு, அதிக பிரசங்கித்தனமா பேசாத. அப்படி சொல்லுங்கப்பா. சொல்லாம கொல்லாம நான் வரது கூட கவனிக்காம அப்படி எங்க வெளியில ஓடின? வாய் திறக்கறா பாருங்க. பொண்ணு இறக்கா பேசுவா, இல்ல வாயே திறக்க மாட்டா. அப்பா இருமுனது காதுல விழலையா? விழாத மாதிரி பாசாங்க பண்ணியா, இல்ல காதுல விழுந்து கவனிக்காம போனியா? அலட்சியம் அலட்சியம். பாவம், நல்ல பொண்ணு. அனாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசி அவ மனசை புண்படுத்தாத. எங்க போட்டுருக்க? புக்காத்துக்கு. புக்காத்துக்கா? அது எங்க இருக்கு? விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? இல்லடா, உங்க பெரியம்மா புக்காம் பக்கமே போனது இல்ல, புதுசா இருக்க, அதான் கேட்டேன். இந்த விளையாடு. அவமானப்பட்டுதான் ஆம்பியாத்துக்கு போகணும்னு தலையில எழுதி இருக்கு. அவமானமா? யார் பண்ணது நல்ல காரியத்தை? சும்மா இருங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அம்மாவா இந்த ஆத்துக்கு மூத்த பண்ணா வளைய வளைய வந்துட்டு இருந்தேன். நேத்துக்கு வந்த நண்டு என்னெல்லாம் பேசிட்டா தெரியுமா? அவையோ அவையோன்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டு இருந்த அப்பாவுக்கு இப்ப அவையோ ஆகாதவளாயிட்டா. அந்த அளவுக்கு போயிட்டா? வேண்டாத வாத்துல தீண்டாதவ மாதிரி இருக்கிறதுக்கு கிளம்புறதே சரி. கிளம்புங்க. நான் எதுக்கு? என்ன யாரும் அவமானப்படுத்தல. அவமானப்படுத்துற அளவுக்கு நானும் நடந்துக்கல. நான் மட்டும் இப்படி நடந்துட்டேன்னா திட்டம் போட்டு என் வாய கலர வேண்டியது. தப்ப தட்டி கேட்டா அப்படியே பைட் அடிச்சு அவ நல்ல பேர் வாங்கிடுறா. ருக்கு தானே? வேற யாரு? அவையா, உனக்கு எதுக்கு இந்த நாத்தனார் நாட்டாமே ஒரு நாள் நட்டுக்கும், பொறுமையும் ஒரு நாள் பொத்துக்கும். ஒண்ணு வேலை செய்யணும், இல்ல வாய மூடிண்டு ஒதுங்கி நிக்கணும் என்ன மாதிரி. எனக்கு இப்படி ஒரு ஆத்துக்காரர். ஆமாண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்தாத்துல இருக்கிறதும் வேட்டாத்துல மாப்பிள்ளையா இருக்கிறதும் லேஸ் இல்ல. கத்தி மேல நடக்கிற மாதிரி, தாமரையில தண்ணி மாதிரி பட்டும் படாம ஜாக்கிரதையா இருக்க கத்துக்கணும். எனக்கு அப்படிலாம் இருக்க தெரியாது. வெளிப்படையா பேசுறேன், வாங்கி கட்டிக்கிறேன். நீங்க வர போறீங்களா இல்லையா? என்னால வர முடியாது. இந்த ஆத்துல இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அப்படி என்ன கட்டாயம்? பொல்லாத கட்டாயம். என்னடி நீ அந்த ஆத்துல இருக்க முடியலன்னு இங்க ஐஷன் வந்த, இப்ப மறுபடியும் அந்த ஆத்துக்கு போகணும்ன்ற.
சரி வரேன். ஆனா மறுபடியும் இந்த ஆத்துல காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு 10 பேருக்கு முன்னால நீ சத்தியம் பண்ணி தரணும். இந்த க்ஷணமே புறப்படுறேன். வேண்டாம், வர வேண்டாம். வரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. நீங்களும் வர மாட்டேன், என்னால இங்க இருக்க முடியாது. இருக்க எங்கே இருக்க, எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு அல்லல கல்லல படுறேன். இருக்க இந்த அளவுக்கு புலம்புறா இல்லையா? பட் இன் ரியல் லைஃப் அப்கோர்ஸ் சகஜமா பேசுவாங்க எல்லாம் சரி, பட் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பா. யார்ட்டையும் அனாவசியமா வம்பு பேசுறது, இந்த பாலிடிக்ஸ் பண்றது, இது எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. அண்ட் இன்னொரு சின்ன கொசுறு, அதாவது ஷீ இஸ் நாட் அ பிராமின். பட் இதுல வந்து இன்னும் சில பேர் இருக்கா, எல்லாம் எல்லாருமே பிராமின் என்னால் போட முடியாது. ஏன்னா கேரக்டருக்கு தகுந்த மாதிரி யார் சூட்டபிளோ அந்த மாதிரி தான் நான் பண்ணினேன். அண்ட் ஸோ இவங்க வந்து அந்த அந்த சாயல் கொஞ்சம் கூட தெரியாது. அஃப்கோர்ஸ் டயலாக்ஸ் எல்லாம் வந்து அதுக்காக மெனக்கட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டிக்ஷன், அந்த உச்சரிப்பு, வார்த்தைகள் அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லணுங்கிறதுல நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட்டுருக்கேன். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லைவ் சவுண்ட் வேற. இது வந்து அப்போ என்ன பேசுகிறோமோ அதுதான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி என்ன சொல்கிறது, ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் ஹர் இன் திஸ் வெஞ்சர். ஸோ மை தேங்க்ஸ் டு சிவகவிதா. அடுத்தது ரொம்ப சாந்தமாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள மூத்த மன்னி பாலா. அவங்க பேர் வந்து ரேகா சுரேஷ். ரேகா சுரேஷை பற்றி ஃபர்தராக சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு சின்ன கிளிப்பை பார்ப்போம். சின்னதாக ஒரு பரிகாரம் பண்ணி பிராமணாளுக்கு அரிசி எலுமிச்சம்பழமும் தானமாக கொடுக்கணுமா. அப்புறம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அம்புஜத்தை ஆற்றுக்கு அழிச்சுன்னு வந்துட்டா ஆற்றுலேயே பிரசவத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டார். சொல்கிறேன்னு வித்தியாசமாக எடுத்துக்காதீங்க. இப்பெல்லாம் அப்பா செய்கிறது எல்லாமே சரியாக இருந்துடுறதில்ல. யார்கிட்டையும் கேட்காம தோணினதை செய்கிறாருன்னு ஊர்க்காரெல்லாம் பேசிக்கிறா. அவர் வேணும் நான் நிச்சயதார்த்தம் நிறுத்தினார். நான் இவ்வளோட்டா அலட்சியப்படுத்தி நிச்சயதார்த்தம் நடத்த முடியுமா? அதையும் மீறி நடத்தி ஏதாவது ஒரு நடந்துட்டா கணபாடிக்கு விஷயம் தெரிஞ்சவர் அவரே இப்படி பண்ணலாமா? ஊர்க்கார கேட்க மாட்டாரா? ஊர்க்காரால விடுங்க. ஊர்க்காரா இப்படியும் பேசுவா அப்படியும் பேசுவா. காம மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்கா. வெங்குட்டு மூஞ்சில ஈ ஆடலை. எல்லாத்த விட பாவம் இருக்கு, ஆடி போயிட்டா. சரிடி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நிமிஷமா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டார். இவளோட அழுகி நிறுத்த முடியுமா? இதோ பாருங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்தா வயிற்றுல புளிய கரைக்கிறது. நல்ல காரியம் நிக்கிறதும் அச்சாணியத்துக்கு அடையாளம் தான். இந்த பர்டிகுலர் கிளிப்பை நான் ப்ளே பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் அவங்க நடித்த முதல் ஷாட். அதாவது அவங்க வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மின்பிம்பங்கள் ஆஃபீஸ் அப்போ வந்து கற்பகாம்பாள் நகரில் இருந்தது, மயிலாப்பூரில். அங்கே வந்து டெரஸில் வந்து இவங்களோட ஆடிஷன் எடுத்தேன். இவங்க வந்து இது வரைக்கும் கேமராவே பார்த்தது கிடையாது, ரேகா சுரேஷ். ஸோ அவ்வளவு பயம் அவங்களுக்கு, நடுக்கம். டெரஸில் வந்து நான் அவங்கள்ட்ட சொன்னீங்க, இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, வாட் ஐ நீட் இஸ் ஒரு கமிட்மெண்ட், ஒரு டெடிகேஷன், அவ்வளோதான். நடிக்க வைக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு பயந்துட்டே வந்து இது பண்ணாங்க ஆடிஷன். பட் சம்ஹவ் ஐ ஃபெல்ட் இந்த ஃபேஸ் வந்து இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணிட்டு, அதனால செலக்ட் பண்ணிட்டோம். ஊருக்கும் போயாச்சு. அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். அவங்களுக்கு அதே எல்லாருக்கும் நேச்சுரலாக இருக்கிறது தான், அந்த படபடப்பு, அந்த பயம், அந்த நர்வஸ்னஸ்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு வந்து நின்னாங்க. முதல் டேக்கு சரியா வரல. ஏன்னா என்ன ஆகுங்கிறத சொல்றேன். நான் பொதுவாகவே எல்லாருக்கும் என்ன, புதுசாக நடிக்கிறதா தொண்டை காஞ்சி போயிடும், வார்த்தைகள் வராது, முகத்தில் அந்த பீதி தெரியும் என்ன. அப்புறம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருப்பாங்க, நிற்கிறது இப்படி நிற்பாங்க, இப்படி நிற்கணுமா, கையை வச்சுன்னு என்ன பண்ணணும்னு தெரியாது, சரியாக நிற்கிறோமா இல்லையான்னு தெரியாது. அண்ட் கேமராவை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்கே பாரு அப்படின்னா எதுக்காக அங்கே பார்க்கணுன்னே தெரியாது. ரைட் ஆஃப் கேமராம்போம், லெஃப்ட் ஆஃப் கேமராம்போம், ஏதோ சொல்லுவோம். அதாவது கண்ணை கட்டி காட்டில் விட்டதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாழ்க்கை அந்த மாதிரி தான். என்னவோ நடக்கிறது, என்னவோ நம்மளை சுற்றி இவா போகிறா அவா போகிறா, நடக்கிறாயோ, டீ கொண்டு வராயோ, ஒருத்தான் அங்கே ஏதோ லைட்டை கொண்டு போய் வைக்கிறா, ஒன்றுமே புரியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த எல்லா இப்போ நான் சொன்னது எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்தது. அப்படியே பயத்தோடையே இப்படியே பார்த்துருந்தா. ஆக்ஷன்
அப்படின்னு அந்த ஆக்ஷன் சொன்னோடனே விலவலத்து போயிடும் கை கால் தான். ஸோ இது வந்து நேச்சுரலாக இருக்கும், நடக்கக்கூடியது. என்னோட ஹேபிட் என்னன்னா சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ டேக் அப்படிம்பேன். அந்த 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 சவுண்டு எனக்கு தெரியும். ஐயோ இது வந்து அவள், பட் இது என்னன்னா இதை மீறி அவங்க வந்தாகணும், இதுக்கு பழக்கப்படணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேக் ஆச்சு, செகண்ட் டேக் ஆச்சு, தேர்ட் டேக் ஆச்சு. இதுல இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கூட நினைக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தான்னு வைங்களேன், அவளுக்கு பொறுமை எழுந்து போயிடும். என்னடா இது ஒரே டைலாக் எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். அதையும் நான் மனசுல வச்சுக்கணும். ஸோ ஏன்னா இது கரெக்டாக வர வரைக்கும் அவளும் சேர்ந்து நடிச்சாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேக் போச்சு, செகண்ட் டேக் போச்சு, தேர்ட் டேக் போச்சு, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16th டேக்கில் சரி இது இந்த ஷார்ட்டை இதோட விட்டுருவோம் அப்படின்னு நான் வந்து அதை ஓகே பண்ணினேன். பட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு யதார்த்தம். ஏன்னா அந்த கேரக்டருக்கு அது பொருந்தி போயிடுது. அவங்களோட பயம், அந்த பீதி, நிஜமாவே பீதி. ஆனால் அது வந்து கேரக்டருக்கு பொருந்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த கேரக்டர்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பட் ஷீ இஸ் ஆல்சோ எ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அதாவது இன்னைக்கும் நவ் ஆஃப்கோர்ஸ் ஷீ இஸ் வெரி பிஸி. சீரியலில் நடிக்கிறா, சினிமாலெலாம் நடிக்கிறா. இன்றைக்கும் நான் பேசினேன்னா ஷி யூஸ் டு டெல் மீ, சார் நான் ஒரு களிமண் சார், என்னை வந்து நீங்கள் ஷேப் பண்ணா களிமண்ணை தான் ஷேப் பண்ண முடியும், கல்லாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் களிமண்ணாக இருக்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜோவியலாக சொல்லுவேன். பட் அவ்வளோ மரியாதை என் மேலே. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அதாவது அவ்வளோ ஒரு சாந்தம், ஒரு அடக்கம். ஏன்னா இதில் பார்த்தேன்னா மோஸ்ட்லி எல்லாருமே அந்த மாதிரி டைப்பு தான், அந்த மாதிரி குணம் உள்ளவா தான். பேசுவா, நல்ல சகஜமாக பேசுறவா இருப்பா. ஆனால் அந்த ஒர்க்குன்னு வந்துட்டு அந்த கமிட்மெண்ட், அந்த ஸ்ரத்தை, அந்த பக்தி எல்லாருக்குமே இருந்தது. அதனால தான் இது இந்த அளவுக்கு வந்து எடுபடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் நீங்கள்லாம் பார்க்குற பொழுது உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதை விடாமல் பார்க்கணும் அப்படின்னு தோணித்துன்னா அதுக்கு காரணம் வந்து இவ எல்லாரோட ஒட்டுமொத்தமான என்ன சொல்றது கோஆபரேஷன், ஒட்டுமொத்தமான கமிட்மெண்ட் டு த ப்ராஜெக்ட். ஸோ இவரோட இந்த ரேகா சுரேஷா இருக்கட்டும், சிவகவிதாவா இருக்கட்டும், இன்னும் மற்ற 2 ஆர்டிஸ்ட் இவ எல்லாருமே கம்பைண்டா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஷாட் ஒன்று வரும். ஏண்டி அவையும் உங்க ஆத்துக்காரன் ஏன் இப்படி இருக்க? சதா சர்வ காலமே யாரையாவது வம்புக்கு இழுத்துண்டு சிண்டு முடிச்சு விட்டுண்டு என்னடி பழப்பு இது? நான் என்ன பண்றது மணி, எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஆத்துக்காரர் அமையறது கோடியில ஒருத்தர் ஆத்துல கரண்ட் வந்த மாதிரி. உங்க ஆத்துக்காரர் தர்மபுத்திரோட மறு அவதாரமானா இருக்கார். ஓ ஆத்துக்காரர் சகுனியோட மறு அவதாரம். ஆமாண்டி, என்னோட ஆத்துக்காரர் சகுனியோட மறு அவதாரம். இந்த அக்ரஹாரம் என்ன மகாபாரதத்தோட அஸ்தினாபுரமா? எப்படியோ குருக்ஷேத்திர யுத்தம் வராம இருந்தா சரி. ஏதாவது உளராத. மறுபடியும் மகாபாரத போரே நடந்தாலும் சரி, உலகமாக யுத்தமே வந்தாலும் சரி, நம்ம மாத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா எல்லாரும் அவ்வளவு ஒத்துமையா அனுசரணையா இருக்கும். ஆனா ஒரே ஒரு குறைதான், பாலாமணிக்கும் அமுஜத்துக்கும் குழந்தை பிறந்துட்டா இதை விட சந்தோஷமான குடும்பம் வேற எங்கேயுமே இருக்க முடியாது. இதுதான் நேத்திக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஷாட் அக்ரஹாரத்தில் போய் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட் அது. இதுல வந்து இன்னொரு விஷயம் நான் நிச்சயமா எல்லாரோடையும் ஷேர் பண்ணிட்டானோம். அதாவது அந்த கோனேரராஜபுரம் ஊர் மக்களோட கோஆபரேஷன். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நான் ஒரு நைட் எஃபெக்ட் சீன் ஒன்று எடுத்தேன். அதாவது ருக்கு வந்து அந்த கோவிலில் வந்து காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் விடாம ஓம் நம சிவாய் சொல்லிட்டு இருப்பான்னு சொன்னேன் இல்லையா, அந்த சீன். அது வந்து நைட் எஃபெக்ட்ல எடுக்கணும். கோவிலுக்கு நைட்டுக்கு போயிட்டோம். ஐ திங்க் இட் வாஸ் ஏன்னா நைட் ஆகணுமேனு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 8-8:30 மணி இருக்கும். லைட்டிங்லாம் பண்ணார் ரகுநாத் ரெட்டி சார். லைட்டிங் கேட்கவே வேண்டாம். லைட்டிங்லாம் பண்ணி முடிச்சு ஆரம்பிக்கிறதுக்கே ஐ திங்க் 9 மணிக்கு மேலே ஆயிடுது. ஆனால் என்னன்னா ஊர் ஜனங்கள் வந்து அக்ரஹாரம் மட்டும் இல்லை, மற்ற இடங்கள்லயும் நியூஸ் பரவிடுது, இங்கே ஷூட்டிங் நடக்கிறதுப்பான கூட்டம் கூட ஆரம்பிச்சுடுது. இதில் என்னன்னா லைவ் சவுண்ட் வேற. ஸோ எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா நான் மறுபடியும் எடுக்க வேண்டியிருக்கும். ஷூட்டிங் 9 மணிக்கு மேலே ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. யூ வில் நாட் பிலீவ், ஐ திங்க் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், ராத்திரி 2 மணி வரைக்கும் என்னமோ ஷூட்டிங் போச்சு. அண்ட் என்ன இதில் வந்து முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம்னா அந்த கூட்டம் அப்படியே இருந்தது. அதாவது கோவில் பிரகாரத்துக்கிட்ட எல்லாம் சுற்றிட்டு நின்றுட்டு இருக்கா. பட் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதாவது தயவு செஞ்சு இங்க எல்லாம் சைலண்டா இருங்கோ அப்படின்னு. ஸோ த டிசிப்ளின் அங்க கூட அவளுக்கு அவ்வளோ டிசிப்ளின். யாருமே குவைட்டா அந்த சீனை நீங்க பார்த்தெல்லாம் தெரியும், அவ்வளோ நிசப்தமா அவ்வளோ குவைட்டா இருக்கும். ஜஸ்ட் ஹாவ் எ லுக் அட் தட். எனக்கு வேற வழி தெரியல, அதான் ஆண்டவனே சரணாகதி அடைச்சுட்டேன்.
ஏழனா ஒரு பணக்கார உதவுவான், பிச்சைக்காரனா சோறு போடுறதுக்கு ஒரு பெருமை வாய்ப்பான். ஆனா என்ன மாதிரி பாவப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் காட்ட யார் மாமா இருக்கா? உன்னை பாவப்பட்டவன் யார் சொன்னது? என் தலை எடுத்து சொல்லுறதே, இல்லைன்னா பெத்தவளை இழந்துட்டு நிப்பேனா? பாசம் காட்டுற அம்மா போய் சேர்ந்தா அது விதி. ஆனா நல்லா இருந்த எங்க அப்பா ஏன் மாமா என்னை விட்டு பிரியணும்? சாதாரணமா ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏன் மாமா எனக்கு கிடைக்காம போகணும்? அப்படி என்ன நான் பாவம் செஞ்சேன்? இந்த ஜென்மத்து பாவமா, போன ஜென்மத்து பாவமா, இல்ல ஜென்ம ஜென்மமா தோர்த்தின் வர என் பித்தர்களோட சாபமா? புரியல மாமா, புரியல. அழுதாலும் பொருளாலும் பெத்தவ திரும்ப வரப்போறது இல்லை. ஆனா அதுக்கு சமமா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற உங்களுக்கு மாட்டு பொண்ணு, உங்களோட பொண்ணா உங்களோட ஆத்துக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன் நம்பினேன். ஆனா அந்த நம்பிக்கை ஒரு நாள் பறிச்சுன்னு போயிடுது மாமா. ஸோ நீங்கள் பார்த்தேன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஷாட்டும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து லென்த்தி டயலாக் வேற, ட்ராலி ஷாட், ரவுண்ட் ட்ராலி ஷாட்னு சொல்லுவா. அப்படி சுத்தும் கேமரா ஃபுல்லாக. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அப்படி சுத்துறதுனால எந்த பக்கமுமே யாருமே இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டத்தில் இருக்கவா எல்லாரும் ஒதுங்கி நின்றுண்டு எங்கேயுமே தெரியாம மறைஞ்சு நின்றுண்டு அந்த மாதிரி எல்லாம் நின்று பார்த்தா அந்த சீனை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, மை தேங்க்ஸ் டு தி பீப்புள் ஆஃப் தட் வில்லேஜ். அவ்வளோ டிசிப்ளின். இது வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுப்பா, நம்ம வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அகெயின் மை தேங்க்ஸ் டு த வில்லேஜஸ். ஸோ கெட்டிங் பேக் டு த ஆர்டிஸ்ட். சரி, என்ன ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை, மேல் ஆர்டிஸ்ட்டுக்கும் வரப்போகிறேன். நாளைக்கு வந்து நம்ம அடுத்த மேல் கேரக்டர்ஸ், அதாவது இதில் வந்து இன்னும் நான் சொல்ல வேண்டியது வந்து சிவராமன் இருக்கான், சந்தானராமன், அதுக்கப்புறம் வெங்குட்டு, இவாளெல்லாம் இருக்கா. இவாளெல்லாம் பற்றி நாளைக்கு டெஃபினட்டாக நம்ம வந்து தொடர்ந்து இது பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீப் ஃபாலோயிங். ஐ வில் மீட் யூ டுமாரோ. தேங்க்யூ.